ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ரீசனிங் கொஸ்டின். 1 2 6 24 120. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 2 2 மல்டிப்ளைடு பை 2 ஈர்மும் 6 3 4 12 3 24 சாரி 2 2 சரிங்களா. அடுத்து 2 3 பெருக்குறாங்க அண்ட் 6 4 பெருக்குறாங்க அண்ட் 24 5 பெருக்குறாங்க. அப்ப 120 6 பெருக்கணும். ஓகே, அப்ப 120 இன்ட்டு 6 ஈக்குவல் டு என்னது 720. சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே, ஒரு ரேஷியோ பேஸ்ட் கொஸ்டின். 3x plus 4y divided by 4x plus 6y equal to என்னது 22/32. இதை நீங்க ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சு நீங்க போட்டுருக்கலாம். சரிங்களா. ஸோ இதை இன்னும் கூட நான் சிம்பிளிஃபை பண்றேன். 11 ஒரு 16 ரெண்டாம் வாய்ப்பு சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, 14 இன்ட்டு 3னா 48x, 16 இன்ட்டு 4னா 64y ஈக்குவல் டு 11 இன்ட்டு 4னா 44x, 11 இன்ட்டு 6னா 66y. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, ஸோ 48 மைனஸ் 4 அப்படிங்கிறப்போ 4x. இந்த 64y இங்க போயிடுச்சுன்னா 2y. அப்ப எக்ஸோட மதிப்பு x டிவைட் பை y ஈக்குவல் டு 2 டிவைட் பை 4. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வருது, 1/2 வருது. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய்யோட மதிப்பு தானே. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3க்கு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன், ஒய்க்கு பதிலாக 2 போடுறேன். இங்க இருக்கக்கூடிய மதிப்பு ஃபர்ஸ்ட் மதிப்பு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பை 4க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன், ஒய்க்கு பதிலாக 2 போடுறேன். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 + 8 இஸ் ஈக்குவல் டு 13. 4 ஒரு 12 இஸ் ஈக்குவல் டு 16. LHS ஈக்குவல் டு RHS வந்துருச்சா. ஸோ அப்போ இதை ஆப்ஷன்ஸ் மெத்தட்லையுமே நம்ம போயிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒரு ரேஷியோ கொஸ்டின். ஸோ பாருங்க, ஏ பி, ஓகே, ஏவும் பியும் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா MX NX. ஓகே, ஆக்சுவலா A/Bங்கிறது M/Nங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப அதை நம்ம எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், MX NX எடுப்போம், ரைட்டா. அதுடைய LCM என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, நம்ம நார்மலா போடுற மாதிரியே போடுங்க. MX NX இதுக்கு LCM எடுத்து என்ன பண்ணுவோம், X, Xக்கு அப்புறம் இங்க M இருக்கு, இங்க N இருக்கு, ரைட்டா. அப்புறம் நம்மளுடைய LCM இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், M இன்டூ N இன்டூ X. இது நம்ம எப்படினாலும் எழுதலாம். எப்படி எழுதலாம், இப்ப NX சேர்த்தேன் அப்படின்னா M is equal to MB. கரெக்டா, LCM is equal to MB. இதுவே M into N into X, நான் M ஐயும் X ஐயும் சேர்த்தேன் அப்படின்னா A வந்துருமா, MX னா A, அப்ப AN வரும். இப்ப இது ரெண்டுல எது ஆப்ஷன்ல இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா I think MB இருக்கு, ரைட்டா. So the answer is MB. நல்லா கவனிங்க, A/Bங்கிறது M/Nங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப அது நம்ம நார்மலா நம்பர்ஸ்ல எழுதும் போது என்ன பண்ணுவோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் சம்திங் எழுதுவோம். அப்ப MX NX. அதுக்கு LCM கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் எது டிவைட் ஆகும், எக்ஸ்ங்கிற காமன் நம்பரை டிவைட் ஆகும். அப்ப அதை நான் எடுத்துப்பேன். அப்ப மீதி எம்மும் எண்ணும். அப்ப அது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேர் பண்றோம். M என்னோட பேர் பண்ணாலோ இல்ல M எக்ஸோட பேர் பண்ணாலோ இல்ல என்ன எக்ஸோட பேர் பண்ணாலோ எய்தர் MBன்னு ஒரு ஆன்சர் வரும், இல்லாட்டி NAன்னு ஒரு ஆன்சர் வரும். எது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா MB இருக்கு. ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. அடுத்து பாருங்க, so HCF, LCM and ODN. so நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, இரு எண்களின் பெருக்கல் பலன் is equal to என்னது, HCF into LCM. டைரக்ட் क्वेश्चन போடலாம். சோ பாருங்க, HCF 11, LCM 693, ஓர் எண் 77. அப்ப மற்றொரு எண் வேணும். ஓர் 11 11, 7 11 77, ஓர் எண் 7, 9 63, 9 63. so the another one number is 99. இன்னொரு ஒரு நம்பர் என்னது 99. சரிங்களா. சோ HCF LCM இருந்து இன்னொரு 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. சோ இங்க பாருங்க, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்கள் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார் எனில் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன. அதிகபட்சம் கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், HCF கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. 120க்கும் 80க்கும் என்ன HCF அப்படின்னா, இவனை நம்ம 60 × 2 எழுதலாமா, இவனை நம்ம 60 × 3 எழுதலாமா. அப்ப யாரு வந்து காமனா இருக்கா, 60. அப்ப இது ரெண்டுடைய HCF என்னது 60. சரிங்களா.